ஒரு காலத்தில் மூவுலகையும் காக்கும் பிரம்மதேவருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் ஒரு அகங்காரம் ஏற்பட்டது. நான் தான் உயர்ந்தவன், நான் தான் படைத்தவன் என்று இருவரும் வாதிட்டனர். அவர்களின் அகங்காரத்தை அழிக்க, உண்மையை உணர்த்த சிவபெருமான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார். அச்சமயம் வானையும் பூமியையும் இணைக்கும் வகையில் அடிமுடி தெரியாத ஒரு எல்லையற்ற ஜோதி திடீரென தோன்றியது. அந்த ஜோதி ஒளியாய் இல்லை, அது சிவனே. சிவபெருமான் கூறினார், இந்த ஜோதியின் அடியையோ முடியையோ யார் கண்டுபிடிக்கிறாரோ அவரே உயர்ந்தவர். விஷ்ணு பகவான் உடனே வராக அவதாரம் எடுத்தார். பூமியின் ஆழம் ஆழமாக சென்றார். ஆனால் எவ்வளவு தேடியும் சிவஜோதியின் அடியை காண முடியவில்லை. உண்மையை உணர்ந்த விஷ்ணு தலை வணங்கி கூறினார், சிவன் எல்லையற்றவன். அதே நேரம் பிரம்மதேவர் அன்னப்பறவையாக வானின் உச்சிக்கு பறந்தார். காலம் சென்றது, ஆனால் முடி எட்டவில்லை. அப்போது ஒரு தாழம்பூ கீழே விழுந்தது. அதை சாட்சியாக வைத்து பிரம்மா பொய் சொன்னார். உண்மையை காக்கும் சிவபெருமான் இந்த பொய்யை கண்டார். ஜோதியிலிருந்து தன் உண்மை வடிவத்தில் வெளிப்பட்டார். அகங்காரம் அழிக்கப்பட்டது. சிவன் கூறினார், உண்மை பேசுபவன் உயர்வான், பொய் பேசுபவன் தாழ்வான். அதனால்தான் பிரம்மாவுக்கு முதன்மை பூஜை இல்லை, தாழம்பூ சிவபூஜைக்கு இல்லை. ஆனால் உண்மை பேசிய விஷ்ணுவுக்கு சிவன் அருள் கிடைத்தது. இந்த கதை சொல்லும் பாடம், சிவன் எல்லையற்றவன், உண்மை எப்போதும் வெல்லும், அகங்காரம் அழிவை தரும். ஓம் நம சிவாய.